ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இதுவரை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா 2 மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். இது இந்த முத்தரையர் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்கிறோம்னு சொல்றோம். அப்ப மீட்கிறோம்னு சொல்லும் போதே இது வேற யாருக்கிட்டே இருக்கு, அதான் மீட்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நாம தமிழகம் முழுக்க களப்பணி செய்ததுல நாம பெரும்பான்மையா இருக்க பகுதிகளில் பஞ்சாயத்துகள்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளா முத்திரையர்கள் இல்லை, சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்மை ஆள்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த முத்திரையர் மக்களுக்கான அந்த அதிகாரம் சிறுபான்மை சமூகத்திட்ட இருக்கு, அதை மீட்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியல் அதிகார மீட்பு மாநாடு திருச்சியில போடுறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் கட்சி பேதமின்றி இந்த மாநாட்டில் கலந்துக்கணும். நமக்கான அதிகாரத்தை 2026 எண்ணிக்கையை ஒன்னாக்க போறோம். சட்டசபைக்கு நாம முத்தரையர் சமூகத்தினோட பிரதிநிதி ஒருத்தர் சட்டசபைக்குள்ள தமிழர் தேசம் கட்சி சார்பில் உள்ள நுழைய போறாரு. அதற்கு தான் இந்த மீட்பு மாநாடு. ஆகையால தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும். தமிழகம் முழுக்க நாம பயணப்பட்டிருக்கோம். நாம் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல 5 குடும்பம் 4 குடும்பம் இருக்கக்கூடிய சமூகம், சிறுபான்மை சமூகம், நம்ம 1000 குடும்பம் இருக்க இடத்துல நம்மை ஆள்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த முத்திரையர் மக்களுக்கான அதிகாரம், அரசியல் அதிகாரம் சிறுபான்மை சமூகத்திட்ட இருக்கு. இதை மாற்றணும், இதை உடைக்கணும். நாம பெரும்பான்மையா இருக்க பகுதியில் நம்மவர்கள் தான் ஆளணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. ஆகையால அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தமிழகத்துல, தென் தமிழகத்துல, மத்திய தமிழகத்துல தவிர்க்க முடியாத சக்தி இந்த முத்திரையர் மக்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொன்னா குறைந்தபட்சம் திருச்சியில 5 லட்சம் பேர் கூடணும். 5 லட்சம் பேர் கூடினா மட்டும்தான் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்த சமூகத்தின் மேல ஒரு பயம் கலந்த மரியாதை வரும். சிறுபான்மை சமூகம் எல்லாம் இன்னைக்கு அரசியல்ல அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க. பெரும்பான்மை நம்ம சொல்றோம், எண்ணிக்கையில தான் நம்ம பெரும்பான்மை. வாக்களிக்கிறதுல இந்த முத்தரையர் சமூக மக்கள் இன்னும் சிறுபான்மையா தான் இருக்காங்க. திராவிட கட்சிகளாலும் தேசிய கட்சிகளாலும் கூறு போடப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுக்க தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னா, உள்ளாட்சி வந்துருச்சு, சட்டசபை வந்துருச்சுன்னு சொன்னா, முத்தரையர் கிராமங்கள் திராவிட கட்சிகளால் சிறு சிறு குழுக்களாக பிரிச்சிடுறாங்க. பிரித்தாலும் சொல்லிச்சு, நான் அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் சொல்லி குழுக்களாகி நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நமக்கான அதிகாரத்தை, நமக்கான அரசியலை முன்னெடுக்காம இருக்கோம். இது மிகப்பெரிய பேர் ஆபத்து. இந்த ஆபத்திலிருந்து இந்த சமூகம் மீளணும். நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அரசியல் அங்கீகாரம், வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் கிடைக்கணும்னு சொன்னா நாம நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க, அரசியல் அதிகாரத்தை பெற இந்த முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு திருச்சியில நடக்குது. பேரரசர் மண்ணுல நடக்குது. நாம் எல்லாம் அங்க கூடணும். நமக்கான உரிமைகளை மீட்க நாம திருச்சியில ஒன்று கூடணும்னு கேட்டுக்கிறேன்.